வீடியோவில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் அதுக்குரிய யூனிட் 4 பார்க்க போகிறோம். யூனிட் 4ல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிசிஷன், மார்ஜினல் காஸ்டிங், பிரேக் ஈவன் அனாலிசிஸ், மார்ஜினல் யூசஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபோர்காஸ்ட், ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் இதெல்லாம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த டாப்பிக்லேருந்து பிஜிடிஆர்பியில் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிசிஷன்ஸ். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிசிஷன் அப்படின்றது என்னென்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதாவது லாங் டேர்மாக ஃபிக்ஸட் அசட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிற டிசிஷன் அதுக்குரிய ப்ராசஸை நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிசிஷன் சொல்கிறோம். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிசிஷன் லாங் டேர்ம் யூட்டிலைசஸ்க்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது. இந்த டாஸ்கில் வந்து ஒரு மேஜர் டிஃபிகல்ட், பிகாஸ் இந்த டாஸ்க் வந்து நம்ம கரெக்டாக ஒரு ஃபர்ம் டிசைட் பண்ணலை அப்படின்னா அவங்க எடுக்கிற டெசிஷன், அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக சூஸ் பண்ணலை அப்படின்றப்ப அந்த ஆக்ஷன் வந்து பல வருஷத்துக்கு அந்த ஃபர்மோட அல்லது அந்த பிஸ்னஸோட ஒர்க்கிங்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் டிசிஷன் அப்படின்றது ஒவ்வொரு ஃபர்முக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெசிஷன். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இதோட மெயின் பர்பஸ் டு எர்ன் மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஆஃப் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ மேக்ஸிமமாக ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்றத ஃபைன் பண்ணுற டிசிஷன் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிசிஷனுக்குரிய ஃபர்ஸ்ட் பர்பஸ். ஸோ லாங் டேர்மாக இருக்கிறதுனால ஃபர்ம் இன்வெஸ்ட் பண்ணுற பிளான்ஸ் அவங்களோட வந்து ஆக்ஷன் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டெசிஷன் ப்ராசஸ் வந்து ஃபெயிலியராக தான் ஆகும். அதனால் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து இதுக்கு ரொம்ப ரெக்யூர்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, நேச்சர் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிசிஷன். ஃபர்ஸ்ட், சஸ்டைனபிள் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிசிஷனில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஃபர்ம். ஸோ இதோட லாங் ரன் ஸ்பேன் ஆஃப் டைம் யூசஸாக இருக்கிறதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சஸ்டைனபிளாக இருக்கும். நெக்ஸ்ட், இரிவர்சபிள் டிசிஷன். இதில் வந்து ஒன்ஸ் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிசிஷன் எடுத்துட்டாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது லாங் டேர்முக்கு வரும். ஸோ அதனால் இது வந்து நாட் கம் மறுபடியும் இது வந்து அரைஸ் ஆகிட்டே இருக்காது. நெக்ஸ்ட், எஸ்டிமேஷன் ஆஃப் ஃப்யூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸ். இதோட இன்ஃப்ளோஸ் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டல் வந்து அதோட கேஷ் இன்ஃப்ளோ ஒரு செவரல் இயர்ஸ்க்கு வந்து எவலுவேட் ஆகிட்ருக்கும். ஸோ இதோட ப்ராஜெக்ட் வந்து லாங் ரன்னாக இருக்கிறதுனால ஃப்யூச்சர் கேஷ் இன்ஃப்ளோ வந்து இதோட எஸ்டிமேட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட், மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட இன்னொரு நேச்சர் என்ன அப்படின்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் அல்லது ஒரு ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதோட ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த் மேக்ஸிமைசேஷனுக்காகவும் இருக்கும். தென் அப்ஜெக்டிவ்ஸ். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அவங்க அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏற்படுத்துகிற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். தென் காஸ்ட் ரிடக்ஷன். என்ன மாதிரியான காஸ்ட் நம்ம ரிடக்ஷன் பண்ண முடியலாம், என்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்ன, அதோட ரெஸ்பான்சிபிள் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதில் என்ன மாதிரி காஸ்ட்டை ரிடக்ஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது இதோட செகண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். தென் ப்ரொவைடிங் கான்டெம்பரரி குட்ஸ். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க, அதில் கன்சியூமரோட நீட்ஸ் என்ன, கன்சியூமரோட வாண்ட்ஸ் என்ன, அவங்க ஃப்யூச்சரில் கன்சியூமரோட நீட்ஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றத கண்டிப்பாக அந்த டிசிஷன் எடுக்கும்போது அவங்க ஒரு ப்ராப்பர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டேஸ்ட் வந்து நாளைக்கு மாறலாம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்றைக்கி இந்த சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட், இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக டிவியை கூட எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம டிவி வாங்கினோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தாலே ஓகே, இட் இஸ் எனஃப்னு சொல்லிட்டு ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கலர் டிவி மாறணும், அதுக்கப்புறம் ஆண்டனா இல்லாமல் டிவி வாங்கினோம், அதுக்கப்புறம் நம்ம எல்இடி டிவி, எல்சிடி டிவி, இப்போ ஆண்ட்ராய்டு டிவி வரையும் வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கன்சியூமரோட டிசிஷன் எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதும் இன்னொரு அப்ஜெக்டிவ்ஸாக இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து
கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஒரு ப்ராசஸ். இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி, தென் எவாலுவேட்டிங் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசலை எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பட்ஜெட்டிங் அண்ட் அப்ராப்ரியேஷன்மெண்ட். அது கேபிட்டல் பட்ஜெட்டிங் என்ன, அதில் நம்ம என்ன மாதிரியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பட்ஜெட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பெர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணுவோம். இதுதான் கேபிட்டல் பட்ஜெட்டிங்கோட ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்லேருந்து என்ன மாதிரி ரிட்டர்ன் வருது அப்படின்ற கால்குலேட் பண்ணுற மெத்தட்ஸ் தான் இதெல்லாம். இதில் ட்ரெடிஷ்னல் மெத்தட், மாடர்ன் மெத்தட்னு சொல்லிட்டு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெத்தட் பேபேக் பீரியட், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இது ரெண்டும் ட்ரெடிஷ்னல் மெத்தட். மாடர்ன் மெத்தடில் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட், இன்டர்னல் ரேட் ஆஃப் மெத்தட், மாடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேபேக் பீரியட் மெத்தட். பேபேக் பீரியட் மெத்தட் அப்படின்றது என்னென்னா, ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு எவ்வளோ நாளில் ரிட்டர்ன் வரும், நம்மளோட பேபேக் பீரியட் எவ்வளவு அப்படின்னு சொல்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் பேபேக் பீரியட் மெத்தட். இந்த மெத்தடில் கேஷ் இன்ஃப்ளோ ஆகும்போது அந்த இன்ஃப்ளோ பண்ணுற கேஷுக்குரிய ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவோம். இதுக்குரிய ஃபார்முலா கேஷ் அவுட்லே எவ்வளவு, நம்ம இனிஷியலாக பண்ணுற அமௌண்ட் எவ்வளவு, அதுலேருந்து ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிவைடட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது பேபேக் பீரியட் ஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மெத்தட் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட், ஏஆர்ஆர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட்டை ஆஃப்டர் டிப்ரிஷியேஷன் ஆஃப்டர் டேக்ஸ் இது ரெண்டுத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மெத்தடில் அமௌண்ட் ஃபைன் பண்ணுவோம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஃபர்ம் அல்லது பிஸ்னஸில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆவரேஜாக என்ன ரிட்டர்ன் வரும், இது வந்து அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அல்லது ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜாக என்ன ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த ஏஆர்ஆர் மெத்தட். இந்த ஏஆர்ஆர் மெத்தடில் ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 5 இயர்ஸில் எவ்வளவு ஆவரேஜாக நம்ம ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ஆவரேஜ் இன்கம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அந்த 5 இயர்ஸ்க்குரிய இன்கம்மை டிவைட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ எத்தனை இயர் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த இயரால் டிவைட் பண்ணுவோம். இதுக்குரிய ஃபார்மில் ஆவரேஜ் இன்கம் டிவைடட் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இது நம்ம இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடில் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். தென் டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படின்றது ஒரு அசட்ஸில் வந்து நம்ம எடுக்கிறப்ப அந்த கேஷ் ஃப்ளோக்குள்ள டெக்னிக்கு வந்து இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ, அதோட த்ரோ லைஃப் எவ்வளவு, அந்த அசட்டோட லைஃப் எவ்வளோ, அது வந்து நெக்ஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குற மெத்தட் டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடில் ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்தவரை கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது, ஃப்யூச்சரில் அதோட வேல்யூ வந்து என்ன மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட். இதோட ப்ரெசென்ட்டில் வேல்யூவோட பெனிஃபிட்ஸ் என்ன, காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் பார்ப்போம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மணியோட வேல்யூ ஃபியூ இயர்ஸில் வந்து டிஃப்ளேஷன் ஆகும், இல்லைனா அந்த பணத்தோட வந்து இன்ஃப்ளேஷன் ஆகும். அப்போ அந்த இன்ஃப்ளேஷனோட சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி இப்போ ப்ரெசென்ட்டில் அதோட பெனிஃபிட் என்ன, காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடில் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது ஃபர்மோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டிப்ரிஷியேஷனுக்கு அப்புறம் ஆவரேஜாக என்ன ரிட்டர்ன் இருக்குது, இல்லை ஆஃப்டர் டேக்ஸுக்கு அப்புறம் என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறது தான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதில் வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூவில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 0 இருக்குது அப்படின்னா அதுக்குரிய டிஸ்கவுண்ட் எவ்வளவு, கேஷ் இன்ஃப்ளோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கால்குலேட் பண்ணுவோம். இதில் வந்து மோர் தெனாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்குவோம், இல்லை லெஸ் தெனாக இருந்தால் இந்த வேல்யூ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் நம்ம டிசைட் பண்ணுற ப்ராஜெக்டை. தென் ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ் மெத்தட் அல்லது இது வந்து பெனிஃபிட் காஸ்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபர்மில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தட். இதில் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடில் லெஸ் தென் 1 அப்படின்னா அந்த
ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இல்லை நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடில் மோர் தென் 1 வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தடில். இது வரைக்கும் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் அல்லது கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் என்ன மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ஃபார்முலாலேருந்தே நமக்கு கொஷினில் சம்மெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் அது சம்மும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்றது என்னென்னா அடிஷ்னலாக ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த அடிஷ்னலாக பண்ணுற யூனிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிற அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுற மெத்தட் மார்ஜினல் காஸ்டிங் மெத்தட். இந்த மெத்தடில் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வராது. ஏன் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா ஃபிக்ஸடாக ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஏரியாவுக்கு கொடுக்குற வாடகை, அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் கொடுக்குற வேஜஸ், மேனேஜர் கொடுக்குற சேலரி, இதெல்லாம் வந்து எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் மாறவே மாறாது. ஆனால் வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது என்னென்னா நம்ம பண்ணுற ப்ராடக்ட் ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற வேல்யூமுக்கு தகுந்த மாதிரி அதோட யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி வேரியபிள் காஸ்ட் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் இதில் வராது. அப்போ அடிஷ்னலாக ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கு ஆகிற காஸ்ட்டை வந்து ஃபைன் பண்ணுறது மார்ஜினல் காஸ்டிங். இதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் ப்ளஸ் டைரக்ட் லேபர் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். இந்த அமௌண்ட்டில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்ஜினல் காஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு மார்ஜினல் காஸ்டிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்டோ வந்து உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டாக்கோட வேல்யூஷன், ப்ராஃபிட்டபிலிட்டி, டிட்டர்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ், இதெல்லாம் மார்ஜினல் காஸ்டிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ். தென் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது என்ன? ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபோர்காஸ்டிங். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது ஒரு ஃபார்மோட ஆக்டிவிட்டீஸ், அதோட ஒர்க் பண்ணுறது, ரெகுலராக ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படுற கேபிட்டல் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். ரெகுலராக ஒர்க் பண்ணுறது அப்படின்னா டே டு டே எக்ஸ்பென்சஸ், வேஜஸ், சேலரி, ஓவர்ஹெட் காஸ்ட் அப்படின்றது fuel, power, office expenses, and to meet the selling expenses such that package, transport, advertising, இந்த மாதிரியான டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு தான் யூஸ் ஆகிற அமௌண்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 1 crore வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்குரிய காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா கேஷ் மேனேஜ்மெண்ட், ரிசீவபிள், இன்வென்ட்ரி, அக்கௌண்ட்ஸ் பேயபிள் மேனேஜ்மெண்ட், இது எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டிப்பாக தேவைப்படும். எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. இந்த கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். இதில் வந்து கரண்ட் அசட்டில் கேஷை லெஸ் பண்ணிவிட்டு டெப்டையும் லெஸ் பண்ணிவிட்டும் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். அடுத்து இன்னொரு மெத்தட் வந்து அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ப்ளஸ் இன்வென்ட்ரி மைனஸ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள், இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸாகவும் இல்லாமல் ப்ராஃபிட்டாகவும் இல்லாமல் அந்த அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராடக்ட்குரிய அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணுற பிளேஸை தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது மூலமாக அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அவங்க மீட் பண்ண முடியும். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை விட அதிகமாக போனால் ப்ராஃபிட், குறைச்சி வந்தால் அது லாஸ் ஆஃப் ஆகும். இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் டூல். பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது ஒரு ஃபினான்ஷியல் டூல். அந்த பிஸ்னஸ்க்குரிய எக்கனாமிக் லெவல், அதோட ஃபிக்ஸட் காஸ்ட், ப்ராஃபிட், வேரியபிள் காஸ்ட், இதெல்லாம் ஃபைன் பண்ணி அந்த புக் கீப்பிங்கில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்குரிய காஸ்ட்டை ரீச் பண்ணிட்டோமா அப்படின்றத இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அனாலிசிஸ் மூலமாக நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்குரிய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை நம்ம அந்த கம்பெனி டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதே அதை விட நம்ம அவங்க கம்மியாக வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்லேருந்து அவங்களுக்கு லாஸாக அதிகமாகிட்டா அந்த ப்ராடக்ட்லேருந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக டிட்டர்மைன் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸை ஒவ்வொரு கம்பெனியுமே பண்ணுறாங்க. பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம்னா அவங்களோட பிஸ்னஸ் ஃபண்டிங், அதாவது பிஸ்னஸ் ஃபண்டு வந்து எவ்வளோ இருக்குது, அதோட ஒரு ப்ராடக்டோட எக்ஸ்பான்சஸ் என்ன, அந்த
ஃபண்டு இன்னும் எவ்வளோ தேவைப்படுது, அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபண்டு எவ்வளோ நீட் இருக்குது அப்படின்றது நம்ம பிரேக் ஈவன் அனாலிசிஸ் மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். காஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை டச் பண்ணிருச்சு அப்படின்னா அப்போ ஓகே, அதில் ப்ராஃபிட் வந்து நான் அடுத்து கொஞ்சம் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணால் சேல் ஆஃப் வேல்யூமை இன்க்ரீஸ் பண்ணால் அதோட காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படியே பிரேக் ஈவன் பாயிண்ட்டை டச் பண்ணல, அது கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டுக்குரிய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டையோ இல்லை அதோட ப்ராஃபிட்டையோ இல்லை செல்லிங் காஸ்ட்டையோ டெவலப் பண்ணலாம், இல்லாட்டி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். ப்ரைஸ் மாட்டர், அந்த ப்ராடக்ட்குரிய ப்ரைஸை வந்து பெட்டராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொடக்ஷன் பிளானிங்க்கும் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக் ஆர் பை டிசிஷன் எடுக்கிறதுக்கு பிரேக் ஈவன் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுவோமா இல்லை பை பண்ணிடுவோமா, இதே ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி அப்படின்னா அவங்க ஒரு கார் மேனுஃபேக்சருக்கு ஹாரன் மட்டும் வேணும். அவங்களுக்கு அந்த ஹாரன் மட்டும் வெளியில் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸி தான். இல்லை அந்த ஹாரனை அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹாரன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குரிய மிஷினரிஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணணும், பை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், அந்த ஹாரனை மட்டும் பை பண்ணலாமா இல்லை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டிசிஷனை வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ் மூலமாக ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எஃபிஷியன்ட் யூஸாக இருக்கும். தென் ப்ராடக்ட் வைஸ் கான்ட்ரிபியூஷன், அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்ன மாதிரியான ப்ராஃபிட் இருக்குது, அதோட பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பாயிண்ட் டச், அதை பிரேக் ஈவன் பாயிண்ட் டச் ஆகிடுச்சா, அது சேலா இல்லை சேலில் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு பிரேக் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸோட சாலிட் பிளானிங்கை ஈஸியாக எடுக்கிறதுக்கும் இதை பிரேக் ஈவன் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் செட்டிங் ரியலிஸ்டிக் டார்கெட், அவங்களோட டார்கெட்டை செட் பண்ணுறதுக்கும் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கண்டிஷன் ஆஃப் அன்சர்டனிட்டி, ஒரு அன்சர்டனிட்டி கண்டிஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட எஃபிஷியன்சியை டெவலப் பண்ணிக்குவாங்க. அவங்க என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எதெல்லாம் நம்ம பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு பிரேக் ஈவன் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ரிஸ்க் லெவலை கீப் பண்ண முடியும். இதெல்லாம் பிரேக் ஈவன் அனாலிசிஸோட பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட்டு பிரேக் ஈவன் அனாலிசிஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட், கேஷ் இன்ஃப்ளோவில் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட், இது எல்லாமே ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்குரிய எசென்ஷியல் பார்ட்ஸ். வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த குட்ஸ், எவ்வளோ நம்ம காஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது அந்த ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸடாக இருக்க ரெண்ட்டு, இன்சூரன்ஸு, அந்த பில்டிங்கோட மிஷினரிஸோட வேல்யூ இதெல்லாம் ஃபிக்ஸட் காஸ்ட்டில் வந்துடும். ரெவென்யூ அண்டு ப்ராஃபிட், இது ஃபோர்மேவும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்குரிய எலமெண்ட்ஸ். பிரேக் ஈவன் பாயிண்ட்க்குரிய ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் சேல்ஸ் ப்ரைஸ் பெர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் அப்படின்றது பிரேக் ஈவன் குவான்டிட்டியை ஃபைன் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா. பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபைன் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா PX, எக்ஸ்ன்றது ரெவென்யூ, Fன்றது ஃபிக்ஸட் காஸ்ட், Vன்றது வேரியபிள் காஸ்ட் இன்ட்டு வால்யூம் ஆஃப் அவுட்புட் டோட்டல் காஸ்ட், X அப்படின்றது டோட்டல் காஸ்ட். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயும் பாயிண்ட்டாகவும் கண்டுபிடிப்போம், யூனிட்டாகவும் கண்டுபிடிப்போம், ருபீஸாகவும் கண்டுபிடிப்போம். பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம். பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் யூனிட் காஸ்ட், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ருபீஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் யூனிட் காஸ்ட் இன்ட்டு யூனிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ருபீஸில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் யூனிட் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டில் ஒரு வால்யூமோட அமௌண்ட் வந்து யூனிட் ப்ரைஸில் வந்துடும். டோட்டல் காஸ்ட் அப்படின்றது ஃபிக்ஸட் காஸ்ட்டும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டும் சேர்ந்தது டோட்டல் காஸ்ட். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது எக்ஸ்பெக்டட் யூனிட் சேல்ஸ் இன்ட்டு வேரியபிள் யூனிட் காஸ்ட் சேர்ந்தது டோட்டல் வேரியபிள் காஸ்ட். டோட்டல் ரெவென்யூ அப்படின்றது எக்ஸ்பெக்டட் யூனிட் சேல்ஸ் இன்ட்டு யூனிட் ப்ரைஸ் வந்து டோட்டல் ரெவென்யூ வந்துடும். ப்ராஃபிட் வந்து டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு கிடைச்சிரும். இதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபைன் பண்ணுறதுக்குரிய எலமெண்ட்ஸ். அந்த எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலாஸ் இதெல்லாம்.
இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரூபீஸ் யூனிட்ஸ். இந்த இதில் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இதே சேல்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ப்ராஃபிட்ல நமக்கு அப்பர் லெவலில் இருக்கும். இல்லை சேல்ஸ் டிக்ரீஸாக இருந்துச்சு அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்ல வந்து நமக்கு லாஸ். பிஜிடிஆர்பி காமர்ஸ் கொஸ்டினில் பிரேக் ஈவன் அனாலிசிஸ்க்கு நிறைய மெத்தட்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த கொஸ்டினில் என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் இருக்கோ, டிரான்சாக்ஷன் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணால் தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். பின்னாடி அந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நான் வருது, அதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போது பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சேல்ஸ் ரெவன்யூ அட் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா சேல்ஸ் ரெவன்யூ அட் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் யூனிட்டில் இருந்தது அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். அல்லது இந்த ஃபார்முலா இல்லை அப்படின்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் வேல்யூ டிவைடட் செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட்ஸ். இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலாஸ். இதே ருபீஸில் இருந்துச்சு அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் கான்ட்ரிபியூஷன் இன்ட்டு சேல்ஸ். இதில் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இங்கே செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட், வேரியபிள் ப்ரைஸ் பெர் யூனிட்டுக்கு, கான்ட்ரிபியூஷனுக்கு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பிவி ரேஷியோ. இது சேல்ஸ் டு ஏர்ன் டிசையர் லெவல் ஆஃப் ப்ராஃபிட். அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் டிசையர் ப்ராஃபிட் டிவைடட் கான்ட்ரிபியூஷன் இன்ட்டு சேல்ஸ், அல்லது ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் டிசையர் ப்ராஃபிட் டிவைடட் பிவி ரேஷியோ. அதில் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்குமே டிஃப்ரென்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இதுதான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட். இன்கேஸ் அந்த நமக்கு கொடுத்துருக்க சம்மில் வேரியபிள் காஸ்ட்டோ சேல்ஸோ இல்லை அப்படின்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ப்ராஃபிட், இல்லைனா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் லாஸ், இப்படி நம்ம அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணாலும் நம்ம கான்ட்ரிபியூஷனை ஃபைன் பண்ணிடலாம். அடுத்து பிவி ரேஷியோ ஃபைன் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா. பிவி ரேஷியோ ஃபைன் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் சேல்ஸ் இன்ட்டு 100. அஸ் யூஷுவல் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அப்புறம் இன்னொரு ஃபார்முலா என்னென்னா இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் டிவைடட் சேல்ஸ் இன்ட்டு 100. இன்னொரு ஃபார்முலா சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் சேஞ்சஸ் இன் சேல்ஸ் இன்ட்டு 100. இல்லைனா டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் டிஃபரன்ஸ் இன் சேல்ஸ் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியும் நம்ம ப்ராஃபிட் வேல்யூ ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். தென் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங். ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருக்கோம். பட்ஜெட்டரி கண்ட்ரோல் வந்து யூனிட் 3ல் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டுக்குரிய கிளியர் ஐடியா கிடைக்கும். ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட் அப்படின்றது ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல், ப்ரீவியஸாக ஒரு ஐடியா இல்லாமல், ப்ரீவியஸாக ஒரு பிளான் இல்லாமல், நியூவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை நியூவாக ஒரு ஃபார்மோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுற பட்ஜெட் வந்து ஜீரோ பேஸ்டு பட்ஜெட். ஃபஸ்ட்டு அது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட், அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ்ஸை டிட்டர்மைன் பண்ணணும், அதுக்குரிய பிளானிங் ஆக்ஷன் என்ன, அதோட ப்ரியாரிட்டி ஆக்டிவிட்டீஸ் என்னது, அதோட காஸ்ட் பெனிஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை அப்ரூவ் பண்ணுவோமா அந்த டிசிஷனை, அந்த பேக்கேஜை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் ஜீரோ பட்ஜெட்டோட ப்ராசஸ். நெக்ஸ்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். இந்த இதை நீங்கள் யூனிட் 3 வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம இப்போ பார்த்த டாப்பிக்கில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2001 கேட்ட கொஷின் வேரியபிள் காஸ்ட் இன்க்ளூட் காஸ்ட். இதுக்குரிய ஆன்சர் பேயிங் த லேபர்ஸ். ஆப்ரேட்டிங் காஸ்ட் கேன் பி இன்க்ளூட் வேரியபிள் காஸ்ட். ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் வேரியபிள் காஸ்ட் இன்க்ளூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 2002 and 3 கேட்ட கொஷின் அவுட்புட் அண்ட் சேல்ஸ் 10,000 யூனிட், செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் ₹15, ஃபிக்ஸட் காஸ்ட் ₹5,000. இதுக்குள்ளே என்ன இன்க்ளூட் ஆகிருக்கா, டெப்ரிஷியேஷன் இன்க்ளூட் ஆகிருக்கான். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்க்கு ₹5. அஷ்யூம் there is no time leg in payment from the above cash break even points. அப்போ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து 400 யூனிட்ஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட ஆன்சர். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து 15, வேரியபிள் காஸ்ட் 5. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10. இது வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கன்னா
கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டில் என்ன இன்க்ளூட் ஆகிருக்கான், டெப்ரிஷியேஷன் 1000 இன்க்ளூட் ஆகிருக்கான். நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டில் டெப்ரிஷியேஷன் வராது, ஏன்னா இது வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிற காஸ்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெப்ரிஷியேஷனை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் 4000 கிடச்சிரும். அப்போ அந்த 4000 கான்ட்ரிபியூஷன் 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 400 யூனிட்ஸ் ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், where the margin of safety 20% and PV ratio 60%, the profit will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 12%. இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் பிவி ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளோன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்போ நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கிறதுனால மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார்முலா எடுத்துக்கலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைடட் பிவி ரேஷியோ இன்ட்டு 100. இங்கே நமக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் ஃபைன் பண்ணணும். அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்மக்கிட்ட இருக்குது, பிவி ரேஷியோ நம்மகிட்ட இருக்குது. அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 20% இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் 60% ப்ராஃபிட் ரேஷியோ இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு 12% ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் காஸ்ட் வேல்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ்? இதுக்குரிய ஆன்சர் டு நோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ராஃபிட் காஸ்ட் அண்ட் வேல்யூம். 2004 கேட்ட கொஷின்ஸ், when fixed cost is 24,000, PV ratio 50%, find the break even point சொல்லியிருக்காங்க. இது நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் இல்லையா, அதுக்குரிய ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடச்சிடும். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வரலைன்னா சொல்லுங்கள், நான் இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட், the difference between சேல்ஸ் அண்ட் வேரியபிள் காஸ்ட் இஸ் கான்ட்ரிபியூஷன். சேல்ஸுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நமக்கு கான்ட்ரிபியூஷன் சொல்லி தெரியும். The excess of actual sales over break-even sales it's a termed as margin of safety. While evaluating the capital investment proposals, the time value of money is considered in the case of discount cash flow method. When sales rupees 2 lakhs, fixed cost 30,000 and PV ratio 40%, the amount of net profit will be கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 50,000. இது எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ப்ராஃபிட் வந்து நம்ம இங்கே நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, பிவி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் காஸ்ட், இதுதான் நம்ம கான்ட்ரிபியூஷன் டிவைடட் ஃபிக்ஸட் காஸ்ட், இது நமக்கு ஃபார்முலா. அப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அல்லது சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ. கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு இங்கே சேல்ஸும் வேரியபிள் காஸ்ட்டும் கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சேல்ஸ் 20,000, பிவி ரேஷியோ 40%. இதை நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 80,000 ப்ராஃபிட். 80,000 ப்ராஃபிட்டில் கான்ட்ரிபியூஷன் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50,000 கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், when fixed cost in rupees 8,000, profit earned rupees 2,000, break-even sales 40,000, what is actual sales? இங்கே சேல்ஸ் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் வந்து 50,000. இதை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். break-even sales is equal to fixed cost divided PV ratio. அப்போ நமக்கு இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பிவி ரேஷியோ அப்ளை பண்ணுறோம். இங்கே நமக்கு பிரேக் ஈவன் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க. பிரேக் ஈவன் சேல்ஸ் 40,000, ஃபிக்ஸட் காஸ்ட் 80,000, பிவி ரேஷியோ நமக்கு தெரியாது. ஆக்சுவல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பிவி ரேஷியோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 50%. அப்போ பிவி ரேஷியோ வந்து 50%, ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். அப்போ நம்ம இந்த ஃபார்முலா டிவைடட் ப்ராஃபிட் டிவைடட் சேல்ஸ் இந்த பிவி ரேஷியோக்குரிய ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். இங்கே பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அந்த பிவி ரேஷியோ ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 50,000 ஆக்சுவல் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ பிவி ரேஷியோ 50% பார்த்துருக்கோம். ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க, டிவைடட் சேல்ஸ். அப்போ நமக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 50,000. Next, project cost rupees 20 lakhs. Any yield annually a profit 30 lakhs after depreciation at 12.5%, but before tax at 50%. The payback period is any 5 years கேட்டிருக்காங்க. இப்போ payback period ஃபார்முலா நமக்கு தெரியும். payback period ஃபார்முலா வந்து இனிஷியல் கேஷ் அவுட்லே டிவைடட் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. இங்கே நமக்கு ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ தெரியும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு பிஃபோர் டேக்ஸெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிஃபோர் டேக்ஸ் வந்து 30 lakhல 50% 1,50,000. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,50,000. இதில் வந்து டிப்ரிஷியேஷன்
0.5 வந்து கண்டுபிடிச்சி அதை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னோன்னா 40%. இந்த இதில் இருந்து ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோலேருந்து இனிஷியல் அவுட்லே வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 20 lakh டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 5 years. Next, the simplest method for evaluating capital expenditure project payback period method. அதில் தான் இந்த சம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். payback periodல initial cash outlay divided annual cash inflow. Next 2005 and 6ல கேட்ட கொஷின். PV ratio 40% கொடுத்துருக்காங்க. Sales 10,000. What is the amount of variable cost? Sales minus variable cost. நம்ம வேரியபிள் காஸ்ட் வந்து சேல்ஸ் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம இங்கே பிவி ரேஷியோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா 6,000 கிடச்சிரும். இந்த சமயம் நீங்கள் இருக்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குரிய ஆன்சரை உங்களுக்கு எலபரேட்டாக சொல்கிறேன். Next question, cost volume profit analysis is an important profit planning tool and provides information about the behavior of cost in relation of volume. இதுக்குரிய ஆன்சர். Next question, the break even chart helps the management in forecasting cost and profit, cost control, long term planning and growth. இது எல்லாத்துக்குமேவும் break even chart ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் all of this. In absorption costing, marginal decisions are guided by net profit, but in marginal costing, decisions are guided by key factors. இதுக்குரிய ஆன்சர். The accountant's concepts of marginal cost differs from the economist's concept of marginal cost in the matter of exclusion. இதுக்குரிய ஆன்சர் fixed cost. Profit volume ratio establishes the relationship between contribution and sales value. Is there any arbitrary cuts or increasing in budget estimation in zero based budgeting? Answer no. Zero based budgeting எந்த ஒரு arbitrary நமக்கு இருக்காது. What do you mean by gestation period? Time taken to get return. அதுக்கு இருக்கிற period வந்து gestation period. The minimum rate of return below which a project would not be recommended is called cut-off point. Excess working capital may be result is liberal credit policy. The techniques of zero-based budgeting was introduced in 1961. Next, 2006 and 7 like questions. At break-even point, total cost is equal to total sales. Product cost under marginal costing includes prime cost and variable overheads. When sales volume increase, total profit also increase. Answer. Zero-based budgeting overcomes the weakness of conventional budgeting. Margin of safety can improve by increasing in sales volume, lowering variable cost, lowering fixed cost. இந்த எல்லாத்துக்குமே margin of safety can improve பண்ணுது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் all of above. Project appraisal method do not include break-even analysis. Direct material is on variable cost. 2005 and 2008 and 9 கேட்ட questions டைப் பண்ணியிருக்கேன். The rate of return at which the sum of discounted cash inflow is equal to the sum of discounted cash outflow discount rate. Selling price per unit rupees 250, variable cost per unit rupees 200, fixed cost 12,000, BEP sales கேட்டிருக்காங்க. BEP sales குரிய ஃபார்முலா BEP sales is equal to fixed cost into sales divided contribution. அப்போ ஃபஸ்ட் நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் 50 கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபிக்ஸட் காஸ்ட் 12,000 கொடுத்துருக்காங்க இன்ட்டு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 250 டிவைடட் 50 கொடுத்தோன்னா 60,000 ஆன்சர் கிடச்சிரும். Next, given the annual cash inflow for 5 years, 5,000 per annum, initial investment rupees 2,000, payback period மெத்தடில் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பேபேக் பீரியட் வந்து 2 times கேட்டிருக்காங்க. இது வந்து தேர்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த ஃபார்முலாவை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம் வர்றப்ப அந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த நம்ம ஏற்கனவே ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, அங்கே டேக்ஸுக்கும் பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டிப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிஃபோர் டேக்ஸை லெஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டிப்ரிஷியேஷனை ஆட் பண்ணோம். இங்கே அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. டேரெக்டாக நமக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆனுவல் கேஷ் ஃப்ளோவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே நமக்கு 2 mark ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இங்கே இனிஷியல் அவுட்லே 25,000, ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ 5,000 டிவைடட், அப்போ 5 வந்து நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் கிவன் ஸ்டேட் விச் ப்ராஜெக்ட் இஸ் ப்ராஃபிட்டபிள் அண்டர் த நெட்
present value method. First project வந்து 53,400 cash inflow. First project ஓட cash inflow 53,400. Second project 56,800. Third project 58,900. Initial investment வந்து 50,000 50,000 50,000. இதுக்குரிய ஆன்சர் ப்ராஜெக்ட் வந்து 34,400 6,800 9,900 இதோட மைனஸ் பண்ண அமௌண்ட்டு. இதில் நமக்கு ப்ராஜெக்ட் 3 தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் 53,000 வந்து கேஷ் இன்ஃப்ளோ. இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம கேஷ் இன்ஃப்ளோவையும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் பண்ணால் 3,400 தான் வருது. செகண்ட் இயரில் 6,800, தேர்ட் இயரில் 8,900. அப்போ நமக்கு 8,900 தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ப்ராஜெக்டை தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுக்குரிய ஆன்சர் ப்ராஜெக்ட் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், கால்குலேட் PV ரேஷியோ இயர் 1 sales rupees. Year first sales rupees 15,000, profit 22,000. Year 2 sales 19,000, profit 32,000. இதுக்குரிய ஆன்சர் வந்து 25%. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த PV ரேஷியோக்கு நமக்கு சேல்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டும் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் சேஞ்சஸ் இன் சேல்ஸ் இன்ட்டு 100 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் இயரோட சேல்ஸ் 15,000, செகண்ட் இயரோட சேல்ஸ் 19,000. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்புறம் ப்ராஃபிட் இந்த இயர் 22,000, நெக்ஸ்ட் இயரில் 32,000. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து 14 and 15ல கேட்ட கொஷின், கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்க்ரீசிங் இன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் கொஷின், த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங், pricing policy, profit planning, cost control. So all of this இதுக்குரிய ஆன்சர். A flexible budget, அதாவது budget for different capacity levelக்கு இருக்கிறதா flexible budget. Time value of money is considered is on discount cash flow method. இந்த கொஸ்டின் அகைன் கேட்டிருக்காங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர், மணியை கன்சிடர் பண்ணுற டைம் வேல்யூக்குரிய மெத்தட் வந்து டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2 times ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 2017ல கேட்ட கொஷின்ஸ், வென் சேல்ஸ் வேல்யூ is the limited factor, the basis of comparison among different alternation will be PV ratio. Internal rate of return in the rate of return at which answer வந்து NPV, net profit value method is nil. இதுக்குரிய ஆன்சர். What is the sales to be made to earn profit rupees 5,000 when fixed cost is 10,000 and PV ratio is 40% கொடுத்துருக்காங்க. PV ratio கொடுத்துருக்காங்க. What is the salesன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ நம்ம இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். இந்த மாதிரி மெத்தடில் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் டிவைடட் சேல்ஸ் இன்ட்டு 100 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா சேல்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே PV ரேஷியோ கொடுத்துருக்காங்க. PV ரேஷியோ நான் 40% எடுத்துட்டோம். ப்ராஃபிட்டையும் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15,000 டிவைடட் சேல்ஸ் இன்ட்டு 100 நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா 37,500. இது வரைக்கும் நம்ம PGTRBக்குரிய யூனிட் 4க்குரிய எல்லா கண்டென்ட்டும் பார்த்துட்டோம். அந்த 4லேருந்து என்னெல்லாம் ப்ரீவியஸாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம். 2019ல் 4th யூனிட்லேருந்து பெருசாக இந்த கொஸ்டின் வந்த மாதிரி தெரியல. ஸோ 2019 கொஸ்டின் நான் எடுக்கலை. 2017 வரைக்கும் தான் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்கேஸ் அதில் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்து அதிலேருந்து ஆன்சர் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய ஆன்சரையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவோட PDF ஃபைல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.